நம் இந்திய நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் அப்படின்னு நம்ம அண்ணன் குருநாதர் திரு டிஆர் அவர்கள் பாடலை எழுதி இசையமைத்து நடிச்சும் இருக்கார். அவர் சகல கலா வல்லவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வந்து ஒருதலை ராகத்திலேருந்து பல பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சிலம்பரசன், குரலரசன், இப்போது அவருடைய கிராண்ட்சன் ஜெய்சனை இந்த பாடலில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது வந்து நமக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது சின்ன வயசு கமல் மாதிரி, சின்ன வயசில் வந்து சிம்பு இருந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த பாடலை இது வந்து இந்திய நாட்டுக்கு வந்து தேசபக்தி பாடலாக கொடுக்கறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, எல்லா வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்துக்கும் இதை அப்ளை பண்ணியிருக்கோம். 3 புத்தகத்தில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிடுச்சு. யூனிவர்சல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், ஒண்டர் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 29 அண்ணன் வந்து 1000 குழந்தைகள் வந்து இந்த பாடலை வந்து ஸ்கூல் பிள்ளைங்க பாட போகிறாங்க. சிறு தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செல்வன் வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க. வந்தே வந்தே மாதரம், வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம், வாழிய நமது பாரதம். வந்தே வந்தே மாதரம், வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம், வாழிய நமது वंदे वंदे मातरम, जिए हमारा भारतम, जिए हमारा भारतम. वंदे वंदे मातरम, वंदे वंदे मातरम, जिए हमारा भारतम, जिए हमारा भारतम. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நான் என்னடா உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தான் நல்ல உணர்வுள்ள மனிதன். நான் என்னுடைய முதல் படம் ஒருதலை ராகத்திலிருந்து என் மகன் சிலம்பரசனை காதலிடுவதில்லை அறிமுகப்படுத்திய வரை எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கின்றேன். வீராசாமி வரைக்கும் அத்தனை படம் எடுத்து அத்தனை படங்களில் நான் மியூசிக்கில் பல வெளியில் கூட மியூசிக் படம் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் கூட நான் பிளாட்டினம் டிஸ்க் வாங்கியிருக்கேன், கோல்டன் டிஸ்க் வாங்கியிருக்கேன், எத்தனையோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன்னா ஆயிரக்கணக்கான பாடல்களை ப்ரிப்பேர் பண்ணி கம்போஸ் பண்ணி வித் ரிதமோட வித்து அரேஞ்ச்மெண்ட்டோட பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லும்போது ஒரு டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இது பண்ணோம்னா எனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் தமிழ் திரையுலகத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்குன்னு தான் இன்றைக்கி தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்துடைய அன்பு செல்வன் இங்கே வந்திருக்கிறாரு. கில்டில் மெம்பராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஃபாரூக் போன்றவர்கள் இது பண்ணால் இந்த பாட்டை வந்து வந்தே வந்தே மாதரத்தை ஆர்ஆர் மூவிஸ் ரமேஷ்குமார் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய சிஷ்யனாகிய நம்முடைய கின்னஸ் கணேஷ் பாபு கணேஷ் அவர்கள் அவரும் இவர்களெல்லாம் வழங்க என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களோடு ஒரு கூட்டு தயாரிப்பில் இதை தமிழ் மொழியில் மட்டுமல்ல இந்தியிலும் சேர்த்து வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம்
எல்லாமே பேன் இண்டியா தான் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்போது படமே ஒரு பேன் இண்டியா லெவலில் படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில எதிர்பாராத சூழ்நிலை எனக்கு உடல்நிலைக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதுக்காக நான் வெளிநாடு போய் நியூயார்க்கில் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த படம் ஆரம்பிக்கிறதா இருந்தேன். தமிழ் ப்ளஸ் ஹிந்தி பேன் இண்டியா படம். அந்த படத்தை தமிழில் ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு அதில் என்னுடைய கிராண்ட்சன் ஜேசனையும் அறிமுகப்படுத்த வேண்டும், பிரம்மாண்டமாக எடுக்கணும். தோட்டத்தை என்னுடைய டிஆர் அண்ட் சிம்பு கார்டனில் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் எடுக்கிறதுக்கு. அந்த நிமிஷத்தில் அப்போ தான் எனக்கு எதிர்பாராத சூழ்நிலை இப்படி எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஆனால் இறைவனோட அருளால் இன்றைக்கி நான் வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு இறைவன் என்னுடைய தன்னம்பிக்கை மீறி என்னோட கடவுள் நம்பிக்கை தான் என்னை வந்து உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை நான் தமிழ்லையும் ஹிந்திலையும் பண்ணேன். தாய் தங்கை பாசத்தை பற்றி பண்ணேன். என் தாய் நாட்டுக்காக என் தேசத்துக்காக பாடின பாட்டு ஹமாரா தேஷ் கே லியே. இந்த பாட்டை தமிழ்லையும் ஹிந்திலையும் பண்ணியிருக்கேன். விரைவிலே தெலுங்கிலும் கன்னடம் மலையாளம்லாம் பண்ணும். பல லாங்குவேஜில் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மேலே பாபு சொன்ன மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அவர் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3 ரெக்கார்ட் புக்கில் ஓகே ஆயிடுச்சு. அதில் வந்து 1000 குழந்தைகள் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இந்தியா லெவலில் ஸ்கவுட்டில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேட்ரியாட்டிசத்தை இந்த நாட்டுப்பற்ற ஊட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு வெர்ஷன் என்னொன்று. நான் எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்கா போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நான் வந்து பண்ணக்கூடிய முதல் பாட்டு என்னுடைய தேசத்துக்காக, என்னுடைய பாரத தேசத்துக்காக வந்தே வந்தே மாதரம் ஜியே ஹமாரா பாரதம் என்று பாரத் மாதா கி ஜெய் என்று நான் வந்து இதை அரங்கேற்றிருக்கேன். உங்கள் முன்னாடியில் உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். மேடம், இப்போது டி ராஜேந்தர் சார் வந்துட்டு குடியரசு தினத்துக்கு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த பாட்டு ஆக்சுவலி நான் பார்த்தேன். அந்த பாட்டு நான் கேட்டேன். அவரோட டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டேன். அவர் வந்து பேன் இண்டியாவுக்கு இந்த பாட்டை பிளான் பண்ணியிருக்கேன்னு வர சொல்லியிருந்தாரு. பாட்டு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் டி ராஜேந்தர் எப்படிலாம் பாட்டு கம்போஸ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஹிந்திலையும் கேட்டேன், தமிழ்லையும் கேட்டோம். பாட்டு வேறு லெவல். அதில் நடுவில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சைல்டு வாய்ஸ் வரும், அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அவரோட லிரிக்ஸ் இது எல்லாமே வந்து அவரோட தேசப்பற்றை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு எந்த அளவுக்கு வைரல் ஆகும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாட்டு வந்து ரொம்பவே வைரல் ஆகும். ஏன்னா பாட்டோட பீட் எல்லாமே சூப்பராக இருக்குது, லிரிக்ஸும் செம்மையாக இருக்குது. இந்த பாட்டு வந்து அவர் சொன்ன மாதிரி தான் பேன் இண்டியா லெவலுக்கு அவர் பிளான் பண்ணியிருக்க மாதிரி பேன் இண்டியா லெவலில் வந்து அது கண்டிப்பாக வைரல் ஆகும், ட்ரெண்ட் ஆகும்.